உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சூரிய பகவான், அதாவது நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி, கேது பகவான். இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், அதே சமயத்தில் இதனுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த காணொளியில பார்க்க போறோம். எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். அப்ப தனுசு ராசினாவே ரொம்ப அடக்கமானவங்க, ஒரு தன்மானம் உள்ளவங்க, யாருகிட்டையும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவங்க, எப்படி இருந்தாலும் தன்னுடைய முயற்சியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்லா படிச்சவங்க. இவங்களுக்கு பார்க்க போனா இறைவனுடைய சரணாகதியே அதிகமா இருக்கும், ஆன்மீக தொண்டு ஜாஸ்தியா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப இந்த கிரகங்களுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். இப்போ தனுசு ராசி. இப்ப இந்த தனுசு ராசிக்கு மார்கழி மாசம் குரு பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்கு வர்றாங்க. இந்த தனுசு ராசிக்கு மார்கழி மாசம் வரக்கூடிய அந்த சூரிய பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது தனுசு ராசியில் உள்ள சூரிய பகவானை பார்க்கறதுனால என்ன பலன் நடக்கும்? அதாவது நவகிரகங்களின் அரசன் சூரியன், அந்த சூரியனை குரு பார்க்கிறார். அப்ப அந்த குரு சூரியனை பார்க்கறதுனாலவே அந்த சூரியனுக்கு பார்க்க போனா ஒரு தைரியம், ஒரு வீரியம், ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற அப்படிங்கிற தன்னம்பிக்கை, எதுலையுமே நம்பர் 1 வரணும் அப்படிங்கிற எண்ணம், எதுலையுமே விட்டு கொடுக்காமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எல்லாமே தனுசு ராசிக்கு வரும். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது எதுலையுமே பார்க்க போனா தான் லீடரா வரும்னு நினைப்பாங்க. 10 பேர் தான் சொல்வதை கேட்கணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய கிரம். அது போக இந்த சமூக சேவைகள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அமைப்பாகப்பட்டது உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது நீங்க கல்வி நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக கல்வியில நீங்க பார்க்க போனா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்ல உங்களுடைய வேலைக்கு இன்னொரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சு நீங்க படிச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க படிப்புல அவங்கள அடிச்சுக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா படிச்சு பட்டம் வாங்கி நல்ல நிலைமைக்கு வர முடியும். யாருக்காவது அரியர்ஸ் இருந்தாலும் எழுதலாம். இதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை. அப்ப நீங்க 40 வயசுலயும் எழுதலாம், 30 வயசுலயும் எழுதலாம், 50 வயசுலயும் எழுதலாம். அப்போ பார்க்க போனா அது மாதிரி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு பார்க்க போனா தனுசு ராசிக்கு சிறப்பா இருக்குது. இது போக உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக, அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 9ஆம் இடம் எதுனா சூரியனுடைய வீடு. அப்ப சிம்மத்தையும் குரு பார்த்துட்டாங்க, சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க. அப்ப இது போக உங்களுக்கு பார்க்க போனா 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானையும் அந்த துலாம் ராசியும் குரு பார்த்துட்டாங்க. அப்ப இந்த ஒரு பீரியடு போதும் நீங்க பார்க்க போனா நினைத்ததை சாதிக்கலாம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன இழந்தீங்களோ, எதை எதை இழந்தீங்களோ, எதை எதை சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய கைவிட்டு போச்சோ, அதெல்லாம் நம்ம கைக்கு சேரும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாம் கண்டிப்பா நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க.
யார் இந்த டயத்துல முயற்சி பண்ணி இந்த நாட்களை வேகமாக பயன்படுத்தி அதுல பார்க்க போனா யார் ஒரு விவேகத்தோடு இருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாமே ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடாது. இது போக உங்களுக்கு பார்க்க போனா இந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அப்ப அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜீவனஸ்தானம் ஆப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த ஜீவனஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நீங்க ஆசைப்பட்ட தொழிலை ஆரம்பிக்கலாம், ஆசைப்பட்ட தொழிலை செய்யலாம். செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலை ஆசைப்பட்டு அதை பார்க்க போனா நீங்க டெவலப் பண்ணலாம். ஒரு தொழில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்டை இப்ப கொண்டு வரலாம். அப்படி எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க போனா நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அதுல லாபங்கிற சம்பாரிச்சு பட்ட கடனையும் அடைச்சு கடனை உங்களுக்கு கேட்காத அளவுக்கு சூழ்நிலையில உருவாக்கி நீங்க பார்க்க போன திறம்பட செயல்பட்டு நீங்க கடன்ல இருந்து ரிலீஸ் ஆகுறீங்க. இது உத்தமம், இது ஜெயம் கண்டிப்பாக நடக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது எப்பவுமே இந்த சூரியனும் குருவும் பார்த்துக்கிட்டாவே தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளியில வரும். படிச்சிருந்தாவோ படிக்காது இருந்தாவோ தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளியில வரும். அது போக உங்களை தேடி 4 பேர் வருவாங்க, உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புகள் மூலியமாக கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி சக்சஸ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது போக பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கும், இன்னைக்கு அவங்க மூலியமாக ஒரு பிசினஸ் கிடைக்கும். இது எல்லாமே பார்க்க போனா சூரியனை குரு பார்ப்பதால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த விஷயமெல்லாம் நடக்கிறதாக இருக்கிறதுனால தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வாங்க. இது போக பாத்தீங்கன்னா நாம இப்ப தனுசு ராசிக்கு பேசிட்டு இருக்கிறோம். இதே தனுசு ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் ஆகப்பட்டது நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை பார்க்க போனா நீங்க நிறைய பார்த்து நம்ம சேனலை வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே நன்றி. இந்த பதிவை பார்த்தவங்களுக்கும் இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச அந்த நாலேஜும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும். அப்ப நான் பார்த்த நல்லா இருக்குது நீயும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த பீரியட்ல கெட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. 7.5 சனியில பயங்கரமா கெட்டு போனீங்க. அது கெட்டு போனேன்னு சொல்ல முடியாது, உங்க வாழ்க்கையே தாறுமாறா போயிருச்சு. அப்ப அந்த தாறுமாறா போன வாழ்க்கையை ஒண்ணு சேர்த்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற முயற்சிகள் பண்ணி ஒரு சிலருக்கு நல்லா இருந்தது, ஒரு சிலருக்கு நல்லா இல்லை, ஒரு சிலர் ஒண்ணுமே எந்திரிக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப பார்க்க போனா ஒரு நல்ல அனுகிரகம், ஒரு நல்ல அமைப்பாகப்பட்டது இருக்குது. இதை தவற விடாதீங்க. தயவு செய்து இதை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வாங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த சேனல்லையே வருஷப்பிறப்பு சம்பந்தப்பட்ட வருஷப்பிறப்பு அந்த பதிவு போட்டிருக்கிறோம். அது போக ராகுகேது பயிற்சி போட்டிருக்கிறோம், குரு பயிற்சி போட்டிருக்கிறோம். எல்லாமே பார்த்து நீங்க பார்க்க போன சந்தோஷப்படுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.